அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனையை கொடுக்குறான், நம்ம வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னு நினைச்சு கவலைப்படுறவங்களா நீங்க? இந்த பதிவு உங்களுக்காக தான். இதை முழுமையா பாருங்க. அல்லாஹ் தஆலா இதன் முடிவில் உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளத்தால் சோதித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பால் சோதித்தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்வையின்மையால் சோதித்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தம் உறவுகளை பிரித்து சோதித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுங்கோலனால் சோதித்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோயினால் சோதித்தான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரோகத்தால் சோதித்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுமையினால் சோதித்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ராஜ்யங்களால் சோதித்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போரினால் சோதித்தான். அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கே இவ்வளவு சோதனைகளை கொடுத்தான். அப்ப நம்மளுடைய சோதனைகளை நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நான் நேசிப்பவர்களையே சோதனைக்கு உள்ளாக்குவேன். அல்லாஹ் தஆலா நேசிக்கக்கூடியவர்களாக